குட் டேங்க. இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வடநாட்டு ஸ்டைலில் ஒரு வெண்டைக்காய் பொரியல். இது எனக்கு நான் வேலை பார்க்கும்போது எங்கள் ஓனர் ஒருக்க சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டார். இது அவளுக்கு கொடுங்க, அவள் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடட்டும் அப்படின்னுட்டு. அப்போ எனக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா பிடிச்சிட்டு, அப்புறம் எங்கள் அம்மாட்ட எம்மா நீ அப்படி பண்ணுமா, முழு வெண்டைக்காவை அப்படி பண்ணுமான்னு அம்மாவுக்கு தெரியலை. அப்புறம் நானே அதை யோசித்து ட்ரை பண்ணி செய்து பழகிட்டேன். இது வடநாட்டில் சப்பாத்திக்கெலாம் எடுத்துப்பாங்களாம். ஓகே, இப்போ நம்ம பண்ணலாம். அடுப்பில் எண்ணெய் விட்டுட்டேன், கடுகு போட்டாச்சு. ஃபஸ்ட் உள்ளதே போயிருக்காதோ, வெறவனே காட்டலை, வீடியோ ஆஃப் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி உப்புவும் மஞ்சள் பொடியும் போட்டு விரவிட்டு இதை இப்படி போட்டு நம்ம இப்படி குலுக்கணுங்க. குலுக்கி இந்த வெங்கடேஸ்வர அண்ணா குலுக்கணும் மாதிரியே குலுக்கணும். பார்த்தீங்களா எப்படி குளிக்கிருக்கேன்னு பாருங்கள். இப்படி மாற்றி மாற்றி நம்ம குலுக்கிறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டே. மஞ்சப்பொடி உப்பும் போட்டு விரவி இருக்கும். குலுக்கி குலுக்கி இதை அப்படியே வேக வைக்கிறோம். சரியா, மூடி போட்டு அப்புறம் இதுக்கு என்ன போடணும்னு சொல்கிறேன். ஒரு மூடி போட்டுருவோம். சூப்பராக கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ எடுக்கிறேன். மறுபடியும் குளிக்கிட்டேன். பார்த்தீங்களா, மறுபடியும் குளிக்கி வேக வச்சுருக்கேன். இது முழுசாக தான் இருக்கணுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் உதைக்கும். மற்றபடி தீயல், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர். திரும்ப திரும்ப எடுத்து குலுக்கி மூடி போட்டு வேக வைக்கணுங்க. சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ஏன் உதைக்கும்னு சொன்னேன்னா, தயிர் சாதத்துக்கு நம்ம மேக்சிமம் தயிர் சாதமே கொஞ்சம் அந்த குலான்னு இருக்கும். வெண்டைக்காவும் அதே டைப்புனால அது கொஞ்சம் செட் ஆகாது. கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒத்துக்கும். நல்லா சாப்பிட்ருவேன். பாருங்கள், மறுபடியும் குளிக்கிறேன். மறுபடியும் குளிக்கிட்டேங்க. ஓகே, இது கரண்டியே வேண்டாங்க, அப்படியே சிம்மில் போட்டு வேக வைக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் எடுத்துட்டேன், குளிக்கிடுவேன். பாருங்கள், வெந்துருச்சு. மூடி வச்சிடலாங்க. மறுபடியும் குளிக்க விட்டுட்டேன். அடுத்த வாட்டியில் பொடி போட்டுடலாம். வகையாக வந்துருச்சு. இந்த பருவம் கரெக்ட் தான். இப்போ இதில் ஒன்றுமே இல்லைங்க. சில்லி, கொஞ்சம் மிளகு சில்லியும் போட்டிருக்கேன், அப்புறம் பெப்பர். சரியா, இந்த ரெண்டு தாங்க. நீ இறக்கி வச்சிடலாம். இது அடுப்பு தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. சிம்பிளாக குயிக்காக ஒரு வெண்டைக்காய் பொரியல். சப்பாத்திக்கு நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு தான் இது செட் ஆகும். சாதத்துக்கு கொள்ளலாம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம். ரசத்துக்கு நல்லா இருக்கும். கொலான்னு பிளேட்டு நிறைய முங்க ரசம் விட்டு இந்த ஒரு பொரியலை வச்சே நிறைய ஒரு பிளேட் நிறைய சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம நான்வெஜ் எடுக்கவங்களுக்கு இது செட் ஆகும், வெஜ்ஜு உள்ளவங்களுக்கு அது செட் ஆயிடும். தேங்க்யூ.